சத்ய சாய்பாபாவின் அற்புதங்களுடன் ஜனவரி 20 முதல் ஆனந்தா வெப் தொடர். ரேஷன் கடைகளில் தங்கம் வெள்ளி விற்க கோரி முதல்வருக்கு மனு. வங்கதேசத்தில் மேலும் ஒரு மாணவர் தலைவர் மீது துப்பாக்கி சூடு. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தொடரும் வன்முறை. 2028க்குள் ஏர் டாக்ஸி சேவை தனியார் நிறுவனம் அறிவிப்பு. இந்தியா இந்து நாடு, இதை ஏற்க அரசியலமைப்பு ஒப்புதல் தேவையில்லை. மோகன் பாகவத். கடற்படை குறித்து பாகிஸ்தானுக்கு தகவல் அனுப்பியவர் யார்? அதை கைது. நக்சல்களின் ஆயுத தொழிற்சாலை சத்தீஸ்கரில் அழித்தது பாதுகாப்பு படை. திருமலையில் தெய்வீக மூலிகை தோட்டம். வங்கதேசத்தில் இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அடையாளத்தை மறைத்து வெளியேறி தப்பினேன். சரோட் இசைக்கலைஞர் சிரோஸ் அலி கான் அதிர்ச்சி தகவல். மும்பை மாநகராட்சி தேர்தலுக்கு தாக்கரே சகோதரர்கள் கைகோர்ப்பு. காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸை கலட்டிவிட்டனர். ஆன்லைன் மோசடியில் ரூபாய் 8 கோடி இழந்த ஓய்வு பெற்ற IPS தற்கொலை முயற்சி. மேற்கு வங்கத்தில் புதிய கட்சியை துவக்கினார் அதிருப்தி MLA குமாயூன். இந்தியா நியூசிலாந்து பேச்சுக்கள் வெற்றிகரமாக நிறைவடைந்தன. வர்த்தக ஒப்பந்தம். 1 கிலோ காப்பித்தூள் விலை ரூபாய் 1100. SC/ST ஸ்டார்ட் அப்கன் நிதியுதவி பெற அழைப்பு. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு பொது வணிக குறியீடு பெற உதவி. ரூபாய் 3.62 கோடி ஒதுக்கீடு. பாட்டில் விற்கும் குடிநீருக்கு புதிய விதிமுறைகள் அறிவிப்பு. வரும் ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. கோவையில் IT பார்க் தனியார் நிறுவனம் கட்டுகிறது. தூத்துக்குடிக்கு வந்த 304 மீட்டர் நீள சரக்கு கப்பல். முக்கிய துறையின் வளர்ச்சி நவம்பர் மாதத்தில் குறைந்தது. உயிரை பறக்கும் ரோஹித் சொல்லும் உதாரணம். ரஷ்ய இராணுவத்தில் சிக்கியுள்ள இந்தியர்கள். உக்ரைன் போரில் 26 பேர் பலி, 7 பேர் மாயம். உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் மீண்டும் இயக்க ஜப்பான் திட்டம். மாஸ்கோவில் கார் குண்டுவெடிப்பு. ரஷ்ய இராணுவ மூத்த அதிகாரி பலி. சைபர் தாக்குதலால் முடக்கப்பட்ட பாரிஸ் நகர அஞ்சல் வங்கி சேவை பிரான்சில். பஸ் கவிழ்ந்த விபத்தில் 16 பேர் பலி, 18 பேர் காயம். இந்தோனேசியா. 29 நாடுகளுக்கான தூதர்களை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு. அமெரிக்கா. திமுக கையில் தான் பந்து உள்ளது. சோடங்க பேட்டியால் சலசலப்பு. முடிச்சூர் ஏரிக்கரையை குப்பை கிடங்காக்கி அட்டூழியம். நீதிமன்ற உத்தரவை மதிக்காத தாம்பரம் மாநகராட்சி. கடைகள் ஒதுக்கீடு விவகாரம்.